So 3.4 Understanding Quadrilaterals, question number 1. State whether true or false. A வந்து all rectangles are square இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் ஃபால்ஸ். அப்புறம் ஆல் rhombuses are parallelograms yes true, because rhombus வந்து all sides are equal, இதில் opposite sides are equal, இதில் parallel, opposite sides are parallel, இதுலையும் parallel. அப்புறம் opposite angles are equal, இதுலையும் opposite angles are equal. Okay, diagonals bisect each other, yes true. Therefore all rhombuses are parallelograms. C, all squares are rhombuses, also rectangle. எல்லா ஸ்கொயரும் ராம்பஸும் சொல்லலாம், எல்லா ஸ்கொயரும் ரெக்டாங்கிள்ஸும் சொல்லலாம். ட்ரூ தான், பிகாஸ் ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. அதே மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் வந்து எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. ட்ரூ தான். தென் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் parallelograms. ஃபால்ஸ். அது நம்ம இங்கே தானே பார்த்தோம். ஸ்கொயரில் வந்து ஸ்கொயருக்கு வந்து எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் parallelogramsனால் ட்ரூ தான் அது. இது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், நாட்டுன்னு கொடுத்துருக்கான். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் parallelograms கொடுத்துருக்கான், அது ஃபால்ஸ். ஆல் கைட்ஸ் ஆர் ராம்பஸஸா, ஃபால்ஸ் தான். ஏன்னா ராம்பஸில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கைட்ஸில் வந்து ஒன்லி கன்சிக்யூட்டிவ் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அதுக்கப்புறமா எஃப், ஆல் ராம்பஸஸ் ஆர் கைட்ஸா, ட்ரூ. ஏன்னா இங்கே பாரு, கைட்ஸ் வந்து ராம்பஸ் கிடையாது, ஆனால் ராம்பஸ் எல்லாம் கைட்டு தான். ஏன்னா ராம்பஸில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இதில் வந்து ஒன்லி கன்சிக்யூட்டிவ் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் வந்து எல்லாமே ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம ஜி பார்க்க போகிறோம். ஆல் parallelograms ஆர் trapezium. ட்ரூ தான். ஏன்னா trapezium ஹேஸ் டூ சைட்ஸ் parallel. Parallelogramல டூ pairs ஆஃப் சைட்ஸ் ஆர் parallel. தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஹெச், ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் trapezium. இதிலே பார்த்தோம் trapezium has two parallel sides. அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் டூ parallel sides இருக்குது. therefore it is true. ஓகே, நம்ம 3.4ல் question number 2 பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை ஆல் த quadrilaterals. ஏ வந்து 4 sides of equal lengths, 4 சைடு ஈக்குவலாக இருக்கிற quadrilateral கேட்குறான். நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் ஸ்கொயர், இன்னொன்று ரோம்பஸ், இன்னொன்று ரோம்பஸ். தென் அடுத்தது என்ன கேட்குறான், 4 ரைட் ஆங்கிள்ஸ் எதுலெல்லாம் இருக்குது, ஸ்கொயர்லேயும் ரெக்டாங்கிள்லேயும் இருக்குது 4 ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, அவ்வளோதான் செகண்ட் கொஷின். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ கொஷின் எக்ஸசைஸ் 3.4ல் கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் ஹவு எ ஸ்கொயர் இஸ் எ குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரல்லாம் என்ன, 4 சைடு இருக்கணும். ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கா, தேர்ஃபோர் எ ஸ்கொயர் இஸ் எ குவாட்ரிலேட்ரல். அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து explain how a square is a parallelogram. Parallelogramனா என்ன, opposite sides are equal and parallel. அது ஸோ ஸ்கொயர்லேயும் opposite sides are equal and parallel. அப்புறம் diagonals bisect each other, அதுதான். and opposite angles are also equal, அதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ a square is a parallelogram. next, a square is a rhombus. explain how a square is a rhombus. rhombusலேயும் 4 sides are equal, ஸ்கொயர்லேயும் 4 sides are equal. ஸ்கொயர்லேயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இதுலேயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதுலேயும் diagonals bisect each other at 90 degrees. அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் diagonals bisect each other at 90 degrees. ஓகே, தென் ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ரெக்டாங்கிள். ஹவு டு யூ சே a square is a rectangle? All the angles equal to 90 degrees, opposite sides are equal and parallel. Okay, therefore a square is a rectangle. Okay, next question. Question exercise 3.4ல question number 4 பார்க்க போகிறோம். Name the quadrilaterals whose diagonals bisect each other. எந்தெந்த quadrilateralல diagonals bisect each other கேட்குறான். rhombus, parallelogram, square, rectangle. இதில் எல்லாமே diagonals bisect each other. Okay, then name the or perpendicular bisectors of each other. So name the quadrilaterals whose diagonals are perpendicular bisectors of each other. So perpendicular bisector எது எதெல்லாம், ரோம்பஸ்லேயும் ஸ்கொயர்லேயும்
வந்து diagonals bisect at 90 degrees perpendicular-ஆ இருக்கும் சரியா perpendicular bisector. Then name the quadrilaterals whose diagonals are equal. ஸ்கொயரில் ரெக்டாங்கிள்லையும் diagonals are equal. ஓகே நம்ம இப்போ 3.4ல் question number 5 பார்க்க போகிறோம். Explain why a rectangle is a convex quadrilateral. ஸோ கான்வெக்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம் all the angles are less than 180 degrees இருந்ததுன்னா it is a convex quadrilateral. நமக்கு எல்லாமே தெரியும் rectangle எல்லாமே 90 degrees which is less than 180. Therefore rectangle is a convex quadrilateral. இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்கேன் all the vertex are pointing outward so it is a convex quadrilateral. அது வந்து க்ளூ தான் ஓகே. இப்போ 3.4ல் கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ABC is a right angled triangle. So ABC is a right angle, இங்கே right angle இருக்கு. ABC is a right angled triangle. O is the midpoint of the side opposite to the right angle. இங்கே right angle இருக்கு, இங்கே வந்து O இருக்கு. So it is the midpoint opposite to the right angle. Okay, O is the midpoint of the side opposite to the right angle. Explain why O is equidistant from ABC. Explain why O is equidistant from A, B and C. The dotted lines are drawn additionally to help you. Okay, இப்படி நம்ம இந்த line extend பண்ணி இப்படி வரைஞ்சா this becomes a rectangle. A, B, C, D is a rectangle and AD, BD is a diagonal and AC is a diagonal, and we know in a rectangle diagonals are equal. Diagonals are equal and they bisect each other. So அப்போ OD equal to OB and OA equal to OC இல்லையா அப்போ diagonals are equalனா இது எல்லாமே equal. So OA equal to OC is equal to OB equal to OD. ஓகே அதான் எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு OA equal to OB equal to OC equal to OD. ஏன்னா இது பைசெக்ட் பண்ணால் OD equal to OB, அதே மாதிரி இந்த லைன் பைசெக்ட் பண்ணால் OA equal to OC. But rectangle diagonals are equal. AC is equal to BD. Therefore, OA equal to OB equal to OC equal to OD. Okay? So, இதோட நமக்கு chapter 3 முடிஞ்சிருச்சு. So, next videoல அடுத்த chapter பார்க்கலாம்.